எழுப்பி கடல் அலையில் நடனமாடி புல்லாங்குழல் வெளியே புகுந்த சுவையாகி மெல்லில் மணி கொழுத்த நிலைத்த பொருளாகி மெல்லியனால் மெல்லிதழும் வித்தாரை நகையாக்கி சொல்லுக்கு சொல்லோ சுவை கூட்டும் செந்தமிழே வாழியவே சிந்தி வரும் மைத்துளிகளால் என்னை கூட சிந்து பாட வைக்கும் பைந்தமிழே வாழியவே சிந்தா எழுத்து வெண்பா தொடுத்து முப்பால் நண்பாலாகி என் நாவிலே நடம் பயின்ற நறுந்தமிழே உமக்கு என் முதல் வணக்கம். அவையில் இருக்கும் அனைவருக்கும் யாழினியின் இன்மையான மாலை வணக்கம். புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனை பற்றி எனது சிறிய வரிகள் இதோ உங்களுக்காக. பாரதிதாசன் ஒரு எழுத்து மழை, அம்மழை பொழியாத ஏடுகள் தமிழில் எதுவும் இல்லை. ஆம், பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவிஞர் என்று இந்த தமிழ்நாட்டு சமுதாய கொள்ளையை இன்றளவும் கூறப்படுகிறார். உண்மைதான். இவர் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், சமூக சீர்திருத்தவாதி என்று நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். இவர் 29ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1891ஆம் ஆண்டு புதுவையில் பிறந்தார். இவரினுடைய பெற்றோரின் பெயர் கனகசபை மற்றும் லக்குமி அம்மையார். பாரதியின் மீது தன்னலமற்ற ஒரு பற்றின் காரணமாக அவருடைய பெயரை மாற்றி வைத்து பாரதிதாசன் என்று மாற்றிக் கொண்டார். இப்படி ஒவ்வொரு நாளிலுமே தமிழ் மீது ஒரு பெரிய அதிக ஆர்வம் கொண்ட இவர் பல்வேறு விடயங்களில் பல்வேறு பகுதிகளில் அவர் தமிழ் மீது வைத்திருந்த அன்பையும் மற்றும் சமூகத்தில் நடக்கக்கூடிய அவல நிலைகளையும் எதிர்த்து பல்வேறு பாடல்களையும் புரட்சிகரமான வரிகளையும் இந்த சமுதாயத்திலே விட்டு சென்றுள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று புரட்சிகரமான வரிகளால் நாம் தமிழர்கள் ஒன்றிணைந்து இந்த சமுதாயத்தில் எந்த ஒரு தடைகள் வந்தாலும் அதை முழுமையாக நம்மால் தகர்த்தெறிய முடியும் என்ற நம்பிக்கையை நமக்கு அளித்திருக்கிறார். இப்படி நாம் சொல்லிக் கொண்டே போகலாம். அவர் வாழ்ந்த காலகட்டத்திலே முதலாக பாவேந்தர் அவர்கள் கவிதை எழுத தொடங்கிய அந்த தருணத்தின் பொழுது அவர்களுடைய கவிதை வடிவமைப்பை நாம் பார்த்திருந்தால் ஒரு சில இடங்களில் தமிழ் வார்த்தை இல்லாத பிறமொழி தாக்கம் சில இடங்களில் இருந்ததை பல்வேறு கவிஞர்களும் அறிஞர்களும் கண்டறிந்தார்கள். இதை பார்த்த மறைமலை அடிகள் மற்றும் பிற அறிஞர்களும் கூட இன்னும் நாம் பிறமொழி தாக்கத்தை எப்படியாவது அழிக்க வேண்டும், இப்பொழுது இருக்க கவிஞர்கள் அனைவருமே தமிழில் மட்டுமே கவிதையை எழுத வேண்டும் என்ற ஒரு அறிவுரையையும் புகட்டினார். அதன் பிறகிலிருந்து பாரதிதாசனும் அவரால் இயன்ற அளவிற்கு தமிழ் மொழியினுடைய தாக்கத்தை இந்த சமுதாயத்திலே நாம் விதைக்க வேண்டும் என்று முழு நோக்கத்துடன் மக்கள் அனைவருக்குமே பெண் சார்ந்த, அதாவது பெண் விடுதலைக்காகவும் தமிழ்நாட்டில் சாதி மத பேதங்கள் அன்றைய காலகட்டத்தில் நுழைந்திருந்த ஒரு நிலை. அப்பொழுது சாதி மதங்கள் எந்த ஒரு வேற்றுமையும் நமது நாட்டில் இருக்கக்கூடாது, அனைவரும் சமம், அனைவரும் ஒற்றுமை என்ற ஒரு அடிகளை எடுத்து வைக்கிறார். புரட்சி கவிஞர் என்ற சொல் அவர்களை எப்படி வந்தது என்று கேட்டால், பாரதிதாசனை புரட்சி கவியாக மாற்றியது 3 விடயங்கள் தான். முதலில் பாரதியின் தொடர்பு, இரண்டாவது பிரெஞ்சு புதுவை, மூன்றாவது பெரியாரினுடைய தத்துவங்கள். ஆம், பெரியார் அன்றே வித்திட்டது என்னவென்று கேட்டால் சாதி மத ஒழிப்பு, பெண் விடுதலை, பெண்ணியம் சார்ந்த கருத்துக்கள், ஆணும் பெண்ணும் நிகழென கொள்வோம். இப்படி பல்வேறு சமுதாய விடயங்களை விட்டு சென்ற பெரியார் அவர்களினுடைய தத்துவங்கள் மீது ஆர்வம் கொண்ட இவர் பாரதியினுடைய கொள்கையையும் பெரியாரினுடைய தத்துவத்தையும் இரண்டையும் இணைத்து பின்வரும் காலங்களில் பல்வேறு படைப்புகளை படித்து இந்த சமுதாயத்தில் பல்வேறு விடயங்களை இளைய சமுதாயத்தினருக்கு விட்டு சென்றுள்ளார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கவிதை தான். கனியிட ஏறிய சுனையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பயிர்மலர் ஏறிய தேரும் காய்ச்சும் பாய்விட ஏறிய சுவையும் நனிப்பசு பொழியும் பாழும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டேன். முதலாக இந்த கவிதையில் ஒரு சிறு திருத்தம் இருந்தது. அது என்ன திருத்தம் என்று கேட்டால், கனியிட ஏறிய சுனையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாயிட ஏறிய சுவையும். சுவையும் என்ற சொல்லிற்கு பதிலாக முதலில் பாவேந்தர் இயற்றிய இந்த கவிதையில் ருசியும் என்று இருந்தது. இதை பார்த்த
அந்த தமிழில் இருக்கும் அந்த சொல்லாடல் மட்டும்தான். இப்படி ஒவ்வொரு கவிதையிலுமே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களினுடைய கவித்துவமானது ஒவ்வொரு கவிதையிலுமே தனித்துவமாக தான் பார்க்கப்படுகிறது. இப்படி அவர் எழுதிய கவிதைகளில் பல்வேறு பொருண்மைகள் உடையது. இப்படி நான் உங்கள் முன் ஒரு பெண் அன்றைய காலகட்டத்தில் பேசக்கூடிய நிலவரம் நிச்சயமாக இருந்திருக்க ஒரு வாய்ப்பில்லை.